காங்கிரஸோட கற்பனையில் என்னன்னா ராகுல் காந்திக்கு டிவிகேவும் நம்ம கூட இருக்கும், டிஎம்கேவும் நம்ம கூட இருக்கும், நம்ம ஆட்சி பிடிச்சிடுவோம், 2020 பிரதமர் ஆயிடுவான்னு ஒரு கற்பனை ஓடிட்டு இருக்கு. இப்ப விஜயோட ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுவரையில் விஜய் செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்றாரு, கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்குறாரு. Why not he be also one of the prime ministerial candidates? இதுல தலைமை வாங்கின முகங்கள் பாருங்க, அந்த சோகால்டு காக்ரோச் பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் மாணவர்கள் இல்ல, மாணவிகள் இல்ல, காலேஜில் படிக்கிறவங்க கூட இல்ல. எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, போலீஸ்காரர்கள் தங்கள் மீது தாக்குதலையோ இல்ல போலீஸ் வாகனங்கள் மீதோ இல்ல போலீஸ் மீது தாக்குதல்களை சும்மா விட மாட்டாங்க. பிஜேபிக்கு இது பாருங்க, இது ஒரு பெரிய பாடம். பிரதமருக்கு ஒரு பாடம், அரசுக்கு ஒரு பாடம். குறிப்பிட்ட சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரிசர்வேஷனை வச்சுட்டே பாலிடிக்ஸ் ஓடுறது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு டெல்லி அரசியல் சூழ்நிலையில் நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு சேகர் ஐயர். வரவேற்போம் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். ஒரு வாரமா டெல்லி அரசியல் தான் சார் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த சிஜேபி பார்ட்டி அவங்க கேட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கறத அவங்க ஒரு மாதிரி நிறைவேறிச்சு. ஸோ இது பொலிட்டிக்கலா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இது அரசியல் சூழ்நிலையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? இல்ல, கரெக்டா. இது ஒரு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு புயல் மாதிரி வந்துச்சு. புயல் மாதிரி வந்து ஒரு யாது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் வந்து இளைஞர் மத்தியில, மாணவர்கள் மாணவிகள் மத்தியில ஒரு புரட்சியை கிளப்பின மாதிரி தெரியுது. ஆனா இது புரட்சியா, அரசியலை எவ்வளவு மாற்றும், இது ஆபத்து யாருக்கு, பிரதமர் மோடிக்கா இல்ல தன்னை இளைஞர்களின் ஒரு ஹீரோவா நினைச்சு கொண்டிருக்கும் தலைவர்கள்? இன்னி தேதியில இன்னும் ராகுல் தன்னை ஒரு யங் லீடரா தான் நினைக்கிறாரு, அகிலேஷ் யாதவ் யங் லீடர். இவர்களுக்கு எப்படி பாதிக்கும்? அரவிந்த் கெஜ்ரிவால் போல தலைவர்களுக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு புரட்சியில தான் அவங்க வந்தாங்க. அதனால பல கேள்விகள் கட்டாயமா எழுந்திருக்கு சிவா சார். நீங்க கொள்வது போல பல கேள்விகள் வருது. இதுல யாரு, எப்படி, ஏன் வந்தது, இதெல்லாம் இருக்குது. ஆனா அதே நேரத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நம்ம கல்வி அமைப்பு, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், அதை வச்சு இளைஞர்களுக்கு ஒரு இது இருக்குது. இதுல பல விஷயங்கள் இதுல சரியில்லை. நீட்டுங்க எக்ஸாம் ஒரு விஷயம், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற, அதாவது படிச்சுட்டு வரோம், ஒரு டிகிரியை வாங்கிட்டு வர்றோம், ஆனால் அந்த டிகிரிக்கு அதுக்கு பிறகு நமக்கு வேலை கிடைக்குதா, இல்லை நாம் கட்டுறது ஏதாவது உதவுதா, அது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் வெளியில் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, யார் இவங்களுக்கு வேலை கொடுப்பாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்கில் இருக்கிற மாதிரி தெரியலையே, அதாவது தே ஆர் அன்எம்ப்ளாயபிள். அதாவது அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குது, கரெக்டாக டிகிரி வச்சுருக்காங்க, எம்ஏ எம்எஸ்சி எம்டெக் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த டிகிரிக்கு தந்த உள்ள நாலேஜ் இல்லையே. இந்த குறைபாடுகள் இருக்கும் பொழுது இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு பக்கம். நீட்டை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இவ்வளோ லட்ச பிள்ளைகள்லாம் கொடுத்த பிறகு அது இது மாதிரி லீக் ஆயிடுச்சு தெரிஞ்ச பிறகு மீண்டும் நம்ம திருப்பி இதே எக்ஸாம் கொடுக்கணும்னு சொன்னோன்னா பல பிள்ளைகளுக்கு ஒரு ஷாக். இப்போ ஏன்னா இப்போ பாருங்கள், பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதை கம்ப்ளீட்டாக மைண்டு இதாகிடும். அவங்க என்னெல்லாம் படிச்சுட்டு போனாங்களோ கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஏன்னா திருப்பி படிக்கணும், திருப்பி கொடுக்கணும்னா ஐயோ திருப்பி நம்ம இதெல்லாம் இது பண்ணணுமே. அதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த எப்பெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை வருதோ லீக்குங்கிறது, அப்போ லீக்குங்கிறது கனெக்டட் டு எக்ஸாம். அப்போ எந்த மாதிரி எக்ஸாம் நம்ம நடத்துகிறோம், இதில் லீக்கை தடுக்கிறதுக்கு இப்போ பேசுகிறோம் சட்டத்தையும். இப்போ இன்னைக்கு நம்ம பேசும்போது பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி லீக்கு இன்னும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி தண்டனை, அதாவது இதெல்லாம் டிட்டரண்ட் சொல்லுவாங்க. அதாவது தண்டனை இப்போ 10 வருஷம் ஜெயிலா, ஐயோ எப்படி, அப்புறம் ஒரு மாஃபியா மாதிரி பண்ணிச்சுன்னா 10 கோடி அபராதமா, இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி இந்த சட்டம் 26 வந்தது, 24 வந்தது முதல் சட்டம், அதுவும் இதை தடுக்கலை. அப்போ புதிய சட்டம் எப்படி தடுக்கும்? அதனால் பல கேள்விகள் வருது. என்னன்னா, கல்வி அமைப்பில் என்ன சீர்திருத்தங்கள் தேவை, அப்புறம் நம்ம காலேஜில் யூனிவர்சிட்டிஸில் என்ன சொல்லி கொடுக்குறோம், அது எது சொல்லி கொடுக்கணுமோ அது ஒழுங்காக சொல்லி கொடுக்குறோமா, இல்லை எது சொல்லி கொடுக்குறோமோ அது தேவையாக இருக்குதா, அப்டேட்டாக இருக்குதா, இந்த இளைஞர்களுக்கு வெளி உலகத்தில் அது ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுகுதா, இல்லை ஒரு டிகிரிக்காக, ஒரு டிப்ளமாக்காக, ஒரு சர்டிஃபிகேட்டாக படிக்கிறோமா, இந்த பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதோட ஒரு வெளிப்பட இதுதான் நீங்கள் ஜந்தர் மந்தரில் காணப்பட்டது.
அதில் வந்து என்ன இப்படி நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குன்னு. அதை தவிர்த்து அரசியல்வாதிகளுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறது. ஏதாவது சீரமைப்புங்கிறாங்க, சட்டத்தை மாற்றுறாங்க, ஆனால் அமைப்புகளில் ஒன்றும் மாற மாட்டேங்கிறது. நீட்டை வச்சுன்னு பாருங்க, இப்போ திருப்பி அதே கருத்துக்கள் வருது, இந்த நீட்டு தேவையில்லை. இப்போ தமிழ்நாடு போல மாநிலத்தில் முன்னே என்ன இருந்ததுன்னா ஸ்டேட் போர்டு பிரகாரம் கொடுத்துட்டு அட்மிஷன் ஆயிடுச்சு. ஸ்டேட் போர்டில் நீங்கள் என்ன மார்க்ஸோ அதை வச்சுட்டு, இது ஜெயலலிதாவே அமல்படுத்தினாங்க. அதாவது பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கூடாது. பட் அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்வு என்ன இருந்ததுன்னா, ஒரு போர்டில் ஸ்டாண்டர்டு வேரியாரு, மார்க் வேரியாரு. ஒரு பிள்ளை வந்து தன் ஸ்டேட்லேருந்து மாநிலத்தில் இன்னொரு இடத்துல அட்மிஷன் ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அந்த செகண்டரி மார்க்ஸை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு சென்ட்ரலாக ஒரு மார்க்கிங் கிடச்சிச்சு வச்சுக்கோங்க. அதாவது என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆச்சுன்னா எந்த பிள்ளை எங்கே வேணாலும் அட்மிஷன் இது பண்ணலாம் ஒரு கேண்டிடேட்டுக்கு. இது ஒன்று. இரண்டாவது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது. அதனால தான் நீட் வந்தது. சுப்ரீம் கோர்ட் இதை சட்டமாக பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பல முறை இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் யார் முதல்ல பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை விட இந்த அரசியல்வாதிகள் யார் காலேஜ் நடத்திட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த கேபிட்டேஷன் ஃபீஸ் சொல்லி சீட்டெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. 50 லட்சம் 1 கோடின்னு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு. நீட் வந்த பிறகு என்ன ஆச்சு, அவங்களோட ஒரு மொனோபலி இதாகிடுச்சு. ஏன்னா பிள்ளைகள் வெளியிலேயும் போகலாம் இந்த நீட்டு குவாலிஃபிகேஷன் மார்க்கிங் வச்சுட்டு. ஸோ அது ஒரு லாபி ரொம்ப நாளாக இருக்குது தமிழ்நாட்டில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, சில பேரை கொடுக்க முடியல, அதனால் பரீட்சையில் ஃபெயில் ஆனவொடனே தற்கொலை பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு இதெல்லாம் வருது. சில தற்கொலை கேஸும் பாட்டிருக்கோம். இது ஒரு பக்கம். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஒரு வேல்கரோ மாதிரி இரப்ட் பண்ண பிறகு இப்போ வந்து உடனே இதை மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும் பேசப்படுறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இதில் தலைமை வாங்கின முகங்கள் பாருங்க, இந்த சோகால்டு காக்ரோச் பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் மாணவர்கள் இல்லை, மாணவிகள் இல்லை, காலேஜில் படிக்கிறவங்க கூட இல்லை. கூட்டத்தில் வந்திருப்பாங்க காலேஜில் படிக்கிறவங்க, ஆனால் முகங்களில் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே படித்து முடிச்சுட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்கலன்னு வந்தவர், இன்னும் சில பேர் இங்கே டெல்லியில் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கரெக்ட் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா மூலமாக ஒரு ஆர்கனைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது அரசு எதிர்பார்க்கல, எந்த அரசியல் கட்சிகளும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணி இப்படி அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் முதல்ல இவங்க வந்து உட்கார்ந்த போது காக்ரோச் பார்ட்டிங்கிறது அது சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கமெண்ட் பண்ணார். அதாவது சில வக்கீல்கள் தன்னை சீனியர் ஆக்க மாட்டேங்கிறாங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் கொண்டு வந்தார். அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார் வேலை இல்லாதவங்களாம் கரப்பாம்பூச்சி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் சொன்னது இந்த வக்கீல்கள். ஆனால் அது ஒரு செட்டாரிக்கலாக பிடிச்சிட்டு கொடுத்தோம், எல்லாரையும் சொல்லிட்டார். ஏன்னா இப்ப அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நான் சொன்னதை வந்து திருச்சி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. சார், அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப சன்செட் சலோ அப்படின்னு எக்ஸ் போலீஸ்மேன் எல்லாம் வந்து இப்ப ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஏன்னா இந்த சிஜேபி பார்ட்டி போது அவங்கள மேல நிறைய வன்முறை தாக்குதல் நடந்தது, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதாவதுங்க போராட்டத்துக்கு வந்து அனுமதி கேட்டு வந்து எழுப்புறாங்க பிரச்சனையை. இது இவ்வளோ பெருசான பிறகு எந்த பிரதமர் மோடி வந்து குஜராத் சிஎம்மாக இருந்த போதும் சரி, இங்கே 12 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த போது கூட ஒரு பப்ளிக் ப்ரெஷரில் அவர் வந்து எதுவுமே தலை குனிய மாட்டார். ஆனால் இந்த இடத்துல கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக ராஜினாமா வாங்க முடியாயிடுச்சு. இது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக். இது அவர் பண்ணினதே கிடையாது, இதுவரை செஞ்சதே அது மாதிரி ஆயிருக்கு ஒரு ப்ரெஷரில். ஏன்னா டென்ஷன் வளர்ந்துட்டே போச்சு. அந்த இடத்துல மற்ற சக்திகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதில் பல பேர் இதை பரப்புறது, இந்த சைனா ஹேண்டில் மூலமாக, பாகிஸ்தான் மூலமாக, பல நாடுகள் மூலமாக ஹேண்டில் துபாயிலேருந்து வேலை பண்ணுறது, சில பேருக்கு பணம் கொடுக்கப்பட்டது, சாப்பாடு அனுப்பப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. இதில் அவங்க அன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி சம்பவத்தில் என்னென்னா, போலீஸ் அதிகாரிகளும் எவ்வளோ பேர் வருவார் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணல. சோனம் வாங்சுக்கு போல் இவர் அங்கே உண்ணாவிரதம் இருந்தபோது சரி 1000 பேர் வராங்க, 2000 பேர் வராங்க. ஆனால் அன்றைக்கி வந்தது பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்துட்டாங்க. அது 50,000 பேர் பாராளுமன்றத்துக்குள்ளே போனோன்னு ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஃபோர்ஸ் கிடையாது. அதனால் சில இடத்துல தடி அடி, வன்முறை, டியர் கேஸ், அதே நேரத்தில் போலீஸ்கார்கள் மீதும் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவங்க பேசி ஒரு ஒப்பந்தத்தில் கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணலாம், கவர்மெண்ட்டை ஒத்துணுடுத்து விட்ரா பண்ணிவிடுன்னு, அதாவது மாணவர்கள் மாணவிகள் கேஸை விட்ரா பண்ணுவோன்னு அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சில வீடியோ வர ஆரம்பிச்சது, போலீஸ் தடி அடிக்கிற மாதிரி, பெல்லட் இன்ஜரி ஆன மாதிரி. அது ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், அதாவது போன செவ்வாய்க்கிழமை என்ன பார்க்குறோன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க போலீஸ் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்போ போலீஸ் தரப்புலேருந்து சில இதை ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது, ஒரு ரிப்போர்ட் சீல்டு கவரில்.
போலீஸ் மேலும் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் வந்து வீடியோ வச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணி எங்களோட டேட்டா பேஸில் பார்க்கும்போது 3000க்கு மேலே கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, யார் மேலே பல அவங்களும் இதில் கலந்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி போராட்டத்தில் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வருவாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவங்க தான் வன்முறை பண்ணாங்க, போலீஸை தாக்கினாங்க. எல்லா கேஸும் வந்து இதை நாங்கள் ஒருத்தராக பார்த்து தான் விட முடியும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு சரி நாங்கள் டீட்டெயில் வாங்குறோம், அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுங்க. இதில் இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்காரங்க சொல்கிறாங்க எங்களுக்கு போட்ட எங்களோட ஒப்பந்தத்தில் நீ எல்லாம் விட்ரா பண்ணி சொல்லிங்க. மாணவர் மாணவிகள் மேலே விட்ரா ஆகிடும். சுப்ரீம் கோர்ட் நேற்று அதுவும் சொல்லிட்டாங்க விட்ரா ஆகிடும். ஆனால் இப்போ இது ஒரு புது டர்ன் என்னன்னா, போலீஸ் குடும்பங்கள், அடிப்பட்ட போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ப்ளஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க இது என்னது, எப்போதுமே நாங்கள் பலிகடா ஆகிடுறோம். அப்புறம் எப்படி போலீஸ் ஒரு வேனை கவுத்து அதை தீ வச்சோன்னா அதை நாங்கள் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி போலீஸ்காரர்கள் தங்கள் மீது தாக்குதலையோ இல்லை போலீஸ் வாகனங்கள் மீதோ இல்லை போலீஸ் மீது தாக்குதல்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அது பண்ணாங்கன்னா, அதை பண்ணலை வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டாங்கன்னா அது திருப்பி திருப்பி நடக்கும். அப்போ போலீஸ் மேலே ஒரு லா அண்ட் ஆர்டர் மேலே ஒரு பயம் தேவைப்படுது. அதாவது பயம் வச்சுதான் ஆட்சி இல்லைங்க. போலீஸை கண்டு பயப்படலைன்னா அந்த சமூகத்தில் கிரிமினல்ஸ் வில் ரூல். ஸோ அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்காம முடியாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் கேட்ட பிறகு இவங்க என்ன சொல்றாங்க, அப்போ நீங்கள் இப்படி போனீங்கன்னா நாங்கள் திருப்பி வருவோம். அப்போ பல கேள்விகள் வருது. நீங்கள் மாணவர் மாணவிகள் மேலே ஆக்ஷன் இல்லை சொல்லியா, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி எடுத்து யாராவது மாணவர் மாணவிகள் இருந்தால் அவளை எல்லாரும் உடனடியாக விடுவிச்சிருக்காங்க. பட் இதை பொலிட்டிக்கலாக இன்னும் இதை என்ன சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி இருந்தவங்க வேற ஏதோ நோக்கத்தோட இது சீக்கிரம் முடிஞ்சு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்களே. இப்போ அந்த இடத்துல மீண்டும் இது திருப்பி வர விட மாட்டாங்க, என்ன ஆனாலும் திருப்பி வர முடியாது. அதை தவிர்த்துங்க, இதில் இவ்வளோ செலவழிச்சவங்க யாரு, சாப்பாடு வந்துச்சவங்க யாரு, அதை கட்டாய போலீஸ் விசாரணை பண்ணாமல் இருக்காது. எந்த ஒரு போலீஸும் சரி, நாளைக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சுன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தனிப்பட்ட கடமை உண்டு, ஒரு ட்ரில் உண்டு, ஒரு ரூட்டீன் உண்டு, அதை விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா அல்டிமேட்லி லா அண்ட் ஆர்டர் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தா எந்த ஆட்சி இருந்தா என்ன, அவங்களுக்கு தானே டியூட்டி இல்லை. இப்போ இந்த புது டைரக்ஷன் மாறுறது. இதே நேரத்தில் இப்போ ராகுல் காந்தி போல தலைவர்களுக்கு ஒரு இது ஒன்று வந்துருச்சு. என்னது, இது யாரு, எவங்க வந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது, சோனம் வாக்சூக் இருக்கும்போது இவர் பேரலெல்லாம் ஒன்று பண்ணாரு. பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் அவர் இது பண்ணாரு. அதை அவங்க எல்லாரும் சொன்னாங்க, பாரு இவர் அட்டென்ஷன் டைவர்ட் பண்றாரு ராகுல் காந்தி. அங்கே போக வேற மறுத்துட்டாரு, ஜந்தர் மந்தர் போகிறதுக்கு மறுத்தார். இல்லை அங்கே போக வேண்டாம், ஏன்னா நமக்கு பப்ளிசிட்டி குறைஞ்சிருமோ. இல்லை திருப்பி திருப்பி என்னன்னா, புது ஆப்போசிஷனை நம்மளை சாப்பிட்டுட்டு தான் வரும் அந்த ஆப்போசிஷன். ஆமாம் சார், நமக்கு தேர்தல் நேரத்தில் பாதிக்கும். நம்ம இளைஞர், நமக்கு 56 வயசு ஆகுது ராகுல் காந்திக்கு, நம்மள யங் லீடர் சொல்லிட்டு இருக்கோம். இது இன்னொரு யங் வந்து 32 வயசு வந்துன்னா அப்போ 56 அடிபட்டுரும். இல்லை, இந்த பயம் இருக்குது. இன்னைக்கு வேற சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமா ராஜினாமா செய்ய வச்சதுனால என்ன யாரும் ஹீரோவாக்க முயற்சி பண்ண வேண்டாம், தனிநபரை ஹீரோவாக்க முயற்சி பண்றதுக்கு எதிராக தான் நாங்க வந்து போராட்டமே நடத்துறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. அது சொல்றதுக்குங்க இப்படிதான் கேஜ்ரிவாலும் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, அது ராகுல் சந்தோஷமா இருக்கலாம், அவர் வந்து ஹீரோவாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரிவர்ஸ் எஃபெக்ட் கூட கிரியேட் பண்ணலாம். இல்லைங்க, அது அப்படிதான் சொல்லிட்டு தான் யாரும் அரசியல் வந்து சிஎம் ஆனான்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஏதோ மாற்றம் வந்திருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப விஜய் முதல்ல வந்த போது என்ன இதெல்லாம் துவக்கும் போது நான் சிஎம் ஆனா சொன்னாரு, நான் சிஎம் ஆனான்னு யாரும் சொல்ல மாட்டாரு. பட் நாங்க வந்து நல்லது பண்ண வந்திருக்கோம், மக்களுக்காக வந்திருக்கோம், இப்படிதான் ஆரம்பிக்கும் அது. இப்ப இதுல வந்து ஆப்போசிஷனுக்கு இது இருக்குது, பிஜேபிக்கு இது பாருங்க, இது ஒரு பெரிய பாடம். பிரதமருக்கு ஒரு பாடம், அரசுக்கு ஒரு பாடம். அதாவது நீங்க என்னதான் பல காரியங்கள் செஞ்சிருந்தாலும் யூத்தோட டிஸ்கனெக்ட் வந்துச்சுன்னா அது அபாயம். சோ முதலாக பாத்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு பிரதமர். ஆனா இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஹோப்லெஸ்னஸ் வருது. என்ன ஃபியூச்சர், எப்படி இருக்க பொழுது, growth ஸ்டோரிங்கிறாங்க, சக்சஸ்ங்கிறாங்க, நமக்கு பங்கு என்ன, தொடர்ந்து நமக்கு சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆகையால் இப்போ பிரதமர் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, பெருசா ஏதாவது மாற்றணும், இந்த மாத்தாம விட முடியாது, ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஒரு இது வந்துடும். அதாவது அரசியல் மாறுற எக்ஸாம் சிஸ்டம்ல, அதாவது என்ன ஆகும்னா எக்ஸாமே மாத்தி ஆகணும். நீங்க இது அதாவது இந்த நீட்டை வந்து இப்போ முழுமையா கம்ப்யூட்டரைஸா கொண்டு போறாங்க. 25, 26, 27 லட்சம் பேர் கொடுக்குறாங்க, ஒரே நாள்ல நடக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பண்றது, கம்ப்யூட்டர் ஸ்டேஷன்ஸ் கூட இருக்காது, கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்காது. ஸோ எப்படி மாத்தி மாத்தி பண்ணலாம், சீக்கிரசி எப்படி கொண்டு, அதுக்கு தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் நந்தன் நீலகண்டி இருக்காரு, ப்ரொஃபஸர் காமகோட்டி இருக்கார், ஐஐடி, பல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், ஐபி முன்னாள் டைரக்டர் டேகா அவர் இருக்காரு.
ஏன்னா இதுல வந்து திருப்பி திருப்பி அட்டெம்ப்ட் ஆகுது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணவங்க யாரு பாத்தீங்கன்னா, அது நம்ம சமுதாயத்தை பத்தி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. கொஸ்டின் செட் பண்றவங்க, ப்ரொஃபஸர்ஸுங்க, அதை யாரு வந்து அதை பாதுகாத்து அதை அனுப்பணுமோ வேரியஸ் சென்டர்ஸ்க்கு அவங்க. அதாவது உள்ளுக்குள்ளேயே அப்படி இருக்கும் பொழுது இது சொசைட்டியை காமிக்குது. ஒரு டீச்சர் வந்து இருக்காங்க, ஒரு அம்மா ரிட்டையர் ஆக போறாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஃபுல்லு நேர்மையா இருந்தாச்சு. கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வித்து ஒரு 5-10 லட்சம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது சொசைட்டி இது மாதிரி இருக்குது. இது அனதர் இண்டிகேட்டர் வாட் ஹஸ் ஹேப்பன் டு அவர் சொசைட்டி. பல விதத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி வந்து நிக்குது. நம்ம அரசியலை பத்தியும் நம்ம இளைஞர்களை பத்தியும். சார், நீங்க வந்து காமகோட்டியை மென்ஷன் பண்ணீங்க அந்த எக்ஸாம் பேனல்ல இருக்கிறதா. சோ நேத்து பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க காமகோட்டி வந்து ஒரு கோமியம் எக்ஸ்பர்ட்னு ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது அவங்களை வித்ரா பண்ணணும்னு சொல்லி கிரண் ரிஜிஜு கூட கேட்டிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்லைங்க, பிரியங்காக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பிரியங்கா வந்து அவர் ஏதோ ஒரு கமெண்ட் ஒரு வருஷம் முன்னாடி சொன்னாரு. பத்தி பல கருத்துக்கள் இருக்குது. அதுல பாருங்க, யூரினோட ப்ராப்பர்ட்டிஸ், கவ் யூரினோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி அது ஒரு டிபேட் வருது. ஆயுர்வேதத்தில் அதுக்கு ஒரு இது இருக்குது. மற்றவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. ஆலோபதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் அன் அனிமல். ஸோ அதில் வந்து அதுலேயே சில கிருமிகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் மற்ற கிருமிகளை இதை பற்றி நிறைய ஒரு அவர் சொன்னது என்னன்னா 5-6 ரிசர்ச் பேப்பர் சொல்லியிருக்கு, அதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு அவ்வளோதான் சொன்னார். பட் இந்த பிரியங்கா காந்தி யார் பாருங்க, பிரியங்கா காந்தி எழுதி வச்சு படித்தாங்க. பிரியங்கா காந்தியோட அரசியல் அனுபவம் என்ன? ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் அண்ணா பின்னாடி நின்றுட்டு இருக்க வேண்டியதான் அவங்க வேலை. இது குடும்ப அரசியல். அங்க வாரிசு அரசியலே ஒரு புது மாடல் இல்லை. அண்ணன் தம்பி, அப்பா பையன், அம்மா பையன், அம்மா பொண்ணு, இந்த அரசியல் தான் காங்கிரஸ் அரசியல். இது புதுசு இல்லை. அதுல இவங்க ஏதோ படிச்சாங்க. அவங்க ப்ரொஃபஸர் காமகோட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸோ அவரோட அகாடமிக் எக்ஸலன்ஸோ ஸ்காலர்ஷிப்போ ஒன்றும் தெரியாது. இவங்கள ஜாஸ்தி படிச்சது இல்லையே பிரியங்காலாம். ஏதோ ஒரு கிராஜுவேட் ஆனாங்க, அவ்வளோ. அவங்களுக்கு ஒன்றும் படிப்பை பற்றியோ அதாவது எஜுகேஷன் இவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட்டுறக்கூடாது, இந்த நேரத்தில் நம்ம முழுக்க இது பண்ணணும், அவ்வளோதான். அதனால அவங்க அவங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாங்க என்ன, அதாவது காங்கிரஸுக்கு என்னன்னா, ஒன்று நமக்கு இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, நம்மளால அட்வான்டேஜ் எடுக்க முடியல. இப்போ டாஸ்க் ஃபோர்ஸ் அது இது வந்துச்சுன்னா அப்புறம் இந்த கைவிட்டு நழுவிடும் இல்லை இந்த விஷயம். இப்போ அடுத்த வருஷம் கட்டாயமாக ஒன்றும் இந்த மாதிரி கோளாறு இருக்காது, ஏன்னா விதமே மாற்ற போகிறது. ஸோ அதனால அவங்க சீக்கிரமாக இதை வந்து இது பண்ணணும்னு. நீங்க அரசியலா பிரைம் மினிஸ்டர் கிண்டல் பண்ணி பேசுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன அரசியல்ல இல்ல அவங்க நீங்க பேசுற பேச்சுக்கு அவங்க டிஃபெண்ட் கூட பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன காமிக்கிறதுனா பிரியங்காவோட லெவலை காமிக்கிறது. வெளியில ஏதோ காந்தி குடும்பம், சோனியா காந்தியோட மகள், ரொம்ப சாபிஸ்டிகேட்டட், பிஜேபி லீடர்ஸ் மாதிரி இல்ல, இவங்கெல்லாம் ரொம்ப பாலிஷ்டு, வெளிநாடு போயிட்டு வர்றாங்க. அதெல்லாம் மித்து உடஞ்சிடுறது. வாயை திறக்க அவங்க ஆள் என்னன்னு தெரியுது, அவ்வளவுதான். இங்க பாருங்க, அந்த ஸ்பீச்ல ஏதாவது சொன்னாங்களோ படிப்பமைப்பை பத்தி, ஒண்ணுமே பேசல. எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஏதாவது சொன்னாங்களோ? ஒன்றும் சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இட் இஸ் a reflection on the பிரியங்கா காந்தி, நாட் ஆன் ப்ரொஃபசர் காமகோட்டி. இதுல காங்கிரஸோட உள்ளுக்குள்ள பாருங்க ரெண்டும் இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, ஆனா அதே நேரத்தில் கை விட்டு நழுவுறதுன்னு தெரியுது. உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன். சரி, இப்ப இந்த சிஜேபி போராட்டத்துல ரிசர்வேஷன் ஹட்டாவ் அப்படின்னு அதுவும் வந்து நடுவில் வந்து சேர்ந்துச்சு. ஸோ இப்போ அதை என்ன பண்ணுவாங்க? அந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ளோ அப் பண்ணுவாங்களா, இல்லாட்டி அது கொஞ்சம் அமைங்க போயிடுமா? அது டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஆச்சு. அது டிஃப்ரெண்ட் இஷ்யூங்க. பட் இதுல இருக்கு. அதாவது யூஜிசி ஒரு ரெகுலேஷன் போட்டாங்க பார்த்தீங்களா, ஓபிசி எஸ்சி எஸ்டி மேலே ஏதாவது வன்முறையோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் யூனிவர்சிட்டியில் இருந்ததுன்னா அது மேலே அதுக்கு தனி கமிட்டி போடணும், அது போடணும். அது அந்த யூஜிசி கைட்லைன் மேலே ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரிசர்வேஷன் கிடைக்காதவங்க சமுதாயங்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்ன, இதே திருப்பி நம்மளே அடிக்கிறாங்க. அதாவது அவங்க சொன்னது என்னன்னா, நீங்கள் போட்ட ரெகுலேஷன் சரி, ஆனால் ஒரு பொய் குற்றச்சாட்டு கொண்டு வந்து அது பொய் நிரூபிக்கப்பட்ட உங்க மேல நடவடிக்கை எடுக்குங்கிற கிளாஸ் எடுத்துட்டாங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாரையும் சார்ஜ் பண்ணலாம், எங்க மேல வன்முறை தொடர்ந்து. இது பாருங்க, எஸ்சி எஸ்டி சட்டம் வந்த அப்புறமே இது ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆஃபன் இட் இஸ் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் அஸ், யார் அதில் கவர்டு இல்லையோ, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேலேயும் கொடுமை நடக்குது. அதுவும் நம்ம இது பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி மாதிரி வந்தப்பறம் அவங்கள கிண்டல் செய்வது அதுவும் நடக்குது ஒரு பக்கம்.
அதே நேரத்தில் ஒரு கைட்லைன்ஸ்னு வரும்போது யாராக இருந்தாலும் சரி பொய் குற்றச்சாட்டு கொண்டு வந்தாலும் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை ப்ரொவிஷன் எடுத்த போனால் அதில் ஒரு உள்ளுக்குள்ளே என்ன ஆச்சு, இவர் பிரைம் மினிஸ்டர் மோடி பாலிடிக்ஸே எல்லாம் ஓபிசின்னு பண்ணுறாரு வழிய காங்கிரஸ் என்னடானா அவங்களும் ஓபிசி மைனாரிட்டிஸுங்கிறாங்க, பிஜேபி என்னடானா ஓபிசி தலித்துங்கிறாங்க. அப்போ நமக்கா பேசுறது யார்? நம்ம தானே முதல்ல வி ஓட்டட் பிஜேபி. மோடி வந்ததே இந்த மிடில் கிளாஸ். எந்த மிடில் கிளாஸுக்கு ரிசர்வேஷனால பெனிஃபிட் கிடையாது. எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொண்டு வந்த போது கூட பிறகு தமிழ்நாட்டில் ஒத்துக்கவே இல்லை. அதாவது இது பாருங்க, அதுதான் ஒரு கேள்வி வருது. அதாவது சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறாங்க, சமூக நியாயம் பேசுறாங்க. ஆனா இடஒதுக்கீடில் யார் பெனிஃபிட் ஆகாத சமுதாயத்தில் இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுத்தாலும் அதை எதிர்க்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு 2-3 கம்யூனிட்டி மேல உங்களுக்கு துவேஷம் இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது. ஆனா நீங்க சொல்வது என்னன்னா ஜாதி எதிர்த்து இருக்கீங்க, ஜாதி ஒற்றுமைக்கா இருக்கீங்க, ஜாதி வேறுபாடுக்கு எதிர்த்து இருக்கீங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஒரு 2-3 ஜாதி எதிர்க்கிறீங்க. ஆனா நாங்க சோஷியல் ஜஸ்டிஸ், நாங்க ஜாதி பாக்குறது இல்ல. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிஷியன்ஸ். பப்ளிக்ல அது மாதிரி இல்ல. பப்ளிக்ல என்னன்னா ஏழையா இருந்தா யாரா இருந்தா என்ன, ஏழைக்கு நம்ம இது பண்ணணும். எல்லா சமுதாயத்திலயும் ஏழை இருக்காங்க. எல்லா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லா சமுதாயத்திலயும் ஏழை இருக்காங்க. அது வடக்கா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், மேற்கா இருக்கட்டும், கிழக்கா இருக்கட்டும். அடிப்படையில் அவங்களும் இதில் இருக்காங்க. பட் இதில் என்னன்னா அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இதில் கலந்து இருக்கு. பட் தனிப்பட்டு பண்ணால் பொலிட்டிக்கலாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நம்பர் கிடையாது ஆல் ஓவர் த கண்ட்ரி. இப்போ என்னங்க சிவா சார், நம்ம ஊரில் உங்கள்கிட்ட உங்கள் ஜனத்தொகை அதிகமாக இருந்ததுன்னா உங்களை பயப்படுவாங்க அரசியல்வாதிகள். சரி 10% தரேன், 15%. இது கர்நாடகத்திலையும் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். குறிப்பிட்ட சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரிசர்வேஷனை வச்சுட்டே பாலிடிக்ஸ் ஓடுறது, அதை வச்சுட்டே தான் பாலிடிக்ஸ். மற்றவங்களும் பயப்படுறாங்க, ஐயோ இந்த இது இவங்களை வச்சுக்கலன்னா 5% போயிடும், 10% போயிடும், 15% போயிடும்னு. ஸோ காஸ்ட் பாலிடிக்ஸை ஒழிக்கணும் சொல்லவும் கூட தே வாண்ட் டு டு காஸ்ட் பாலிடிக்ஸ் பிகாஸ் அதை உங்களுக்கு சூட் பண்ணுறது. இதை நம்ம எடுத்து சொன்னா என்ன சொல்லுவோம், இல்லை இது வந்து ஜாதி வெறியாக்கும் அப்படி நம்ம பக்கம் திருப்புவாங்க, உங்க பக்கம் திருப்புவாங்க. ஸோ அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு கோபம் இருக்குது பிஜேபி மேல, மத்திய அரசு மேல, எல்லா கட்சிகளும் மேல இருக்குது. இப்ப ஆளுங்கட்சி மேல கோபம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், இல்லாம போகாது. இப்ப அடுத்த இஷ்யூ வந்து 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு தாவேகாவை தமிழ்நாட்டை ரூல் பண்ற அந்த தாவேகாவை இந்திய அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்து அது மூலமா வந்து காங்கிரஸும் ஒரு ஓட் பெனிஃபிட் அவங்களுக்கு இந்திய அலையன்ஸை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு முயற்சி பண்ற மாதிரி தகவல் வருது. அதே சமயத்துல அதுக்கு வந்து ஏதோ ஒரு தயக்கம், விஜய் வந்து தயக்கம் காட்டுறதாகவோ, ராகுல் காந்தியும் அதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல தயக்கம் காட்டுறதாகவும் நமக்கு வந்து நேரேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க, இது அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன ஆகும்? இல்லைங்க, ஒன்று பாருங்க, காங்கிரஸோட முதல்ல என்னன்னா 2029 தனியா அவங்க ஆட்சி பிடிக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகிறதும் சந்தேகம். அவங்க தனியா வந்து கோலிஷன் கவர்மெண்ட் 2004 பண்ண போதும் சரி, 2009 சரி, அதுக்கு பிறகு பண்ண முடியல. காங்கிரஸ் தனிப்பட்டா வந்து அவங்களுக்கு 150 தாண்டினதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அதிக நம்பர் தேவை. அந்த நம்பர் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்னன்னா, சரி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும்னு டிவிகேட வந்துட்டாங்க. ஆனால் டிஎம்கே விட்டு போக முடியாச்சு. திருப்பி டிஎம்கே எப்படியாவது கொண்டு வர முடியுமா? காங்கிரஸோட கற்பனையில் என்னன்னா, ராகுல் காந்திக்கு டிவிகேவும் நம்ம கூட இருக்கும், டிஎம்கேவும் நம்ம கூட இருக்கும், நம்ம ஆட்சி பிடிச்சிடுவோம், 2021 பிரதமர் ஆயிடுவான்னு ஒரு கற்பனை ஓடிட்டு இருக்கு. அது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல வராது. நீங்க விஜயை வச்சுக்க முடியாது, இவங்களையும் வச்சுக்க முடியாது. ரெண்டாவது, ராகுல் காந்தி விரும்பவே மாட்டார் வேற எந்த கட்சியும் தங்க தலைவர்களை பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷோட அவர் கை கொடுக்க மாட்டாரு முழுமையா. மமதாவோட கை கொடுக்காம இருந்தாரு, சரத்பவாரோட கை கொடுக்காம இருந்தார். இப்போ ஒரு கட்டாயம் வருது, நிர்பந்தம். தேர்தலில் மேற்கு வங்காள தேர்தலில் மமதா திருப்பி வரவே மாட்டாங்க, ஊழல் அரசு, அதனால தான் பிஜேபி வருதுன்னு சொல்லிட்டு வந்தாரு ராகுல் காந்தி. அப்புறம் மதசார்பற்ற அரசியல் இதுவாக்கும் அதுவாக்கும் இல்லைங்க. இப்போ ஒன்னே ஒன்று கிளியரா இருக்குங்க, மக்கள் முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் என்ன? ஒரு பக்கம் பிஜேபி, பிரதமர் மோடி, அது மேல பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்குது. மக்களுக்கு திருப்தி இருக்குது, அதிருப்தி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட்டிவ் பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க, கட்சிகள் பார்ப்பது இல்லை, தலைவர்கள் யாருக்கு ஆம்பிஷன் இருக்கு. 29 எப்படி ஷேப்பை போறது? இப்ப விஜயோட ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதுவரையில் விஜய் செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்றாரு, கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்குறாரு. ஒய் நாட் ஹி பி ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ்? அதனால ஆதரவாளர்கள் உற்சாகமா இருக்கா.
பட் அந்த உற்சாகம் ராகுல் காந்திக்கு பிடிக்காது. அதனால தான் சோனியா காந்தி ராகுல் காந்தி சொல்வது என்னன்னா, டிஎம்கேடையும் டச் வச்சுக்கோ, தொடர் விட்டுறாத, கதவை மூடிடாத, தேவைப்படுவாங்க 29 அவங்கள்ட்ட கொஞ்சம் சீட் இருந்ததுன்னா அதுவும் வேணுமே. தன்னால முடியாத போது தானால காங்கிரஸ் பப்ளிக் மேண்டேட் கிடைக்கவே கிடைக்காது. தே கேன் நெவர் கெட் அ மெஜாரிட்டி. ஏன்னா காங்கிரஸோட பாலிசி அப்படி இருக்குது, ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் அப்படி இருக்குது. நீங்க வந்து செக்குலர் பாலிடிக்ஸ் வச்சு இங்க மெஜாரிட்டி ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா யூ ஆர் வெரி கிளியர் தட் யூ ஃபேவர் ஒன்லி ஒன் செக்ஷன். நீங்க என்டையர் ஆல் இண்டியா பேசினாதான் உங்களுக்கு அந்த மாதிரி மேண்டேட் வரும். இது காங்கிரஸுக்கு தெரியும். என்ன சிவா சார், எல்லாம் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இவர் இருப்பாரு, ஒரு மாசம் போவாரு, திருப்பி வருவாரு. இந்த நீட்டு பிரச்சனை போது ஊர்ல இல்லை. ஆனா அவருக்கு அதே நேரத்தில் மேடை விட மாட்டாரு. அவர் என்னைக்காவது ஒரு ஆட்சி பிடிக்கணும்னு இருக்கு. அவன் அம்மாவோட ஆசீர்வாதமும் இருக்குது. அவன் அம்மாவும் அட்வைஸ் பண்றாங்க, இது பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ஸ்டாலினை பத்தி கொஞ்சம் நல்லா 2 வார்த்தை சொல்லி வை. ஆனா டிஎம்கே அதுக்கெல்லாம் மயங்காது. டிஎம்கே பார்த்துட்டாங்கல்ல, கூட இருந்துட்டு குழி பறிச்சுட்டு போறாங்க. நம்மளோட பேரம் பேசி இவ்வளவு சீட்டை வாங்கி. ஏன்னா திமுக வேதனை நமக்கு புரியுது. அந்த வேதனை நேச்சுரல் தானே. நீங்க ஒன்று பாருங்க, போனோம்னா தேர்தல் முன்னாடி போயிருக்கலாம்ல, எங்களுக்கு ஒத்து வரலைங்க, நாங்க போறோம் விஜயோட. அது வந்து நேர்மை பாலிடிக்ஸ். நீங்க கூட இருந்துட்டு சீட்டை வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு டப்புன்னு அந்த பக்கம் போய் ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கிறது, அப்புறம் விஜய் தான் ஆட்சிக்கு வரணும் கவர்னரோட போறது, இதெல்லாம் என்ன காமிக்கிறது? தட் யூ ஆர் வெரி கிளவர். கிளவர் பாலிடிக்ஸ்னா அப்போ கூட இருக்கிறவங்க சரி, எதிர்த்துல இருக்கிறவங்க சரி, உங்களோட தே வில் ஆல்சோ டு கிளவர் பாலிடிக்ஸ். ஏன்னா நடுவுல திருமாவளவன் கூட திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து இன்னி பாஜகவை எதிர்கொண்டாரு. அப்ப அது கூட காங்கிரஸ் அவரை சொல்ல வச்சிருக்குமா? இல்ல, அவர் காங்கிரஸ் சொல்ல வச்சிருக்காது. ஆனா காங்கிரஸுக்கு இனிமையா இருக்கும். அவரோட பிரச்சனை பாருங்க, அவர்கிட்ட தன்னை தவிர்த்து அவர்கிட்ட தன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்போ அவர் கட்சியிலையும் பாருங்க எல்லாம் போயிடுச்சாங்க. அந்த தலித் ஓட்டு விஜய்கிட்ட போயிடுச்சு. இந்த தரம் பார்த்தீங்கன்னா தலித்து சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் விஜயோட கட்சிக்கு போயிடுச்சு. விஜய் வந்து ஒரு பிஎம் மெட்டீரியலா பாக்குறாங்களா? ஏன்னா விஜய் பிஎம் பரப்பி நிறைய இன்ஸ்டாகிராம் ஜென்சி அட்டாக் பண்ற விதத்துல வருது. சோ நார்த் இந்தியால விஜய வந்து பிஎம் மெட்டீரியலா பாப்பாங்களா? இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க. அவர் சிஎம்ஆ என்ன பண்றாரு, சிஎம் ஆகி ஒரு நல்ல இம்பாக்ட் பாருங்க. ஏன்னா இப்ப அவர் செயல்முறைகள்லாம் இம்பாக்ட் டைம் ஆகும், அட்லீஸ்ட் 1 or 2 years. அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி மாற்றிருக்காரு, அப்ப அதை பேசப்படும். இப்போ எப்படி யோகியை பத்தி பேசாங்க பத்தியா, உத்தரப்பிரதேசத்தில் எப்படி மாறி இருக்குன்னு, எப்படி இருந்த உத்தரப்பிரதேசம் எப்படி மாறி இருக்கு, அந்த மாதிரி தமிழ்நாடை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாடு எப்ப பேசு பொருள் ஆகும்போது தான் உங்களுக்கு பப்ளிக்ல இது அட்டென்ஷன் வரும். அதுக்கு இப்ப நேரம் கிடையாது. ஆதரவாளர்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தில் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, விஜயும் இப்ப எதையும் யோசிக்க மாட்டேங்கிறார், தமிழ்நாடு பத்தி தான் யோசிக்கிறார். தமிழ்நாடு வளர்ச்சி பத்தி யோசிக்கிறார், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு யோசிக்கிறார். அதுல காவேரி இப்ப வந்து அவர் காவேரியை எப்படியாவது தண்ணியை வரவழைக்கணும்னு அவரோட முயற்சி எடுக்கிறது தெரியுது. ஏன்னா கர்நாடகால போய் பேச போறேங்கிறாரு. ஏன்னா 80s இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து அது தோத்துருக்கு. அதுக்காக தான் வந்து காவிரி மேலாண்மை எல்லாம் வந்தது. ஆனா இவர் திருப்பி இப்ப முயற்சி எடுக்கிறாரு. அவரால் தண்ணியை கொண்டு வர முடியுமா தமிழ்நாட்டுக்கு? இல்லைங்க, அது அந்த பிரச்சனை பாருங்க, எத்தனையோ முன்னெல்லாம் ஃபெயில் ஆனது இப்போ உடனடியாக யாரோ ஒருத்தர் போய் பேசுறதுலாம் ஆகுது. அது காரணம் என்ன? இங்கே அது பெரிய பேச பொருளாவது அரசியல் காரணம். அங்க பேச பொருளாக்குறது அதை இப்ப மேகதாது பத்தி சிவகுமார் ஏன் பேசுறாரு? இப்பதான் சிஎம் ஆயிருக்காரு. 28 அங்க தேர்தல் வருது. பெங்களூர், ஏன்னா பெங்களூர் வந்து அவரோட ஏரியா. அது மைசூர் மாண்டியா பெல்ட், பெங்களூர் பெல்ட் பார்த்தீங்கன்னா அது அவரோட பேஸ். நம்ம டிகே சிவகுமாரோட பேஸ். அவர் முதல்வரான பிறகு எனக்கு பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்குது. காவேரியிலேருந்து அந்த மேகதாது ஒரு இதை போட்டு பைப் லைன்ஸ் போட்டு இப்போ வாட்டர் சப்ளை பண்ணலாங்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப பழைய ப்ராஜெக்ட். ஆனால் இத்தனை நாள் ஏன் முழுக்க அதை ஒன்றும் பண்ண முடியாம இருக்கு? அங்கேயே ஒரு பேசு பொருள் ஆக்குறது காரணம் என்ன? தேர்தல் வருது 28 ஆச்சு. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்குது, தேர்தல் வந்துடும். இங்க தமிழ்நாட்டில் என்னன்னா எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, இப்ப காங்கிரஸ் இங்க இருக்குது, ஆட்சியில் இருக்குது. நம்மளை விட்டு போன காங்கிரஸ், இதே காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்கிறது. இங்க பிரஷர் போடலாம், விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம். அவர் விஜய் நினைக்கிறார் பாருங்க, தண்ணீர் வந்து எல்லாருக்கும் தேவை. அதே நேரத்தில் மழை நல்லா கொட்டுன்னு கொட்டிச்சுன்னா அவங்களே திறந்து விட்டுருவாங்க. தண்ணி யாரும் பிடிச்சி வச்சுக்க முடியாது. தண்ணி இல்லாத நேரத்தில் என்ன பண்றது?
நம்ம டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணி வேணும், வேற சோர்ஸ் கிடையாது. அண்ட் நம்ம பேடி இடிகளை எக்கச்சக்க தண்ணி வேணும், மழை இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகும். இஃப் ரெயின் ஃபெயில்ஸ் வி நீட் காவேரி வாட்டர். ஈவன் அதர்வைஸ் காவேரி தண்ணி தேவை. அப்புறம் அது ஒரு நியாயம் தான். இங்கே பாருங்க, இப்போ வந்து தண்ணி அங்கேருந்து வருது, மேலேருந்து கீழே வருது. அது வரும்பொழுது அது வந்து பாருங்க, மேலே இருக்கிற ஸ்டேட் அதை பிடிச்சி வச்சுட்டாங்க வச்சுக்க. இப்போ வந்து உங்கள் இப்போ ஃப்ளாட்லேயே ஒரு ஃப்ளாட்டில் தண்ணி அவங்க பைப் அங்கே மோட்டர் பம்ப் போட்டு எடுத்தால் கீழ் மற்ற ஃப்ளாட்ஸ் கீழே இருக்கிற ஃப்ளாட்ஸ்க்கெல்லாம் வராது தண்ணி. டவுன் த இது, அதாவது அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட், லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட், இது ஒரு செட்டில்டு பிரின்சிபல். நீங்கள் ஏதாவது புது ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா தண்ணி பாதிக்காமல் நீங்கள் போடணும். ஸோ அதில் ஒரு நியாயம் இருக்குது. அண்ட் ட்ரைபியூனல் அவார்டுலையும் சொல்லியிருக்கு 2012 சொல்ல, இப்போ ஏதாவது புதுசாக பண்ணணும்னா எல்லாரும் கேட்டு பண்ணணும். ஸோ இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் பாருங்க, நீங்கள் ஞாபகம் இருக்குது, ஜெயலலிதா எஸ்.எம். கிருஷ்ணா இருந்த போதெல்லாம் என்னன்னா, எஸ்.எம். கிருஷ்ணா கர்நாடகா அரசியல்வாதிகள் தமிழ்நாடு சொல்ல, அதே மாதிரி கலைஞர் இருந்த போது கூட நிறைய இருக்குங்க, ஒயிட்டாக இருங்க, தண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுறோம், ஏன்னா நாங்கள் அங்கே பப்ளிசிட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா கர்நாடகா விவசாயிகள் நமக்கு கழுத்து பிடிப்பாங்க அப்படின்னு பல முறை கர்நாடகா அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு தலைவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அது யாராக இருக்கு, எம்ஜிஆர் டயத்துலேயும் ஆயிருக்குது, கலைஞர் டயத்துலேயும் ஆயிருக்கு, ஸ்டாலின் டயத்தில் மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிருக்கு, அதனால தண்ணி போயிட்டே இருந்திருக்கு. அதில் அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது பர்சனாக என்ன சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுறோம், முழுமையாக கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சிடுறோம், வந்த போது மழை பெஞ்சுன்னா அனுப்பிச்சிடுறோம், ஆனால் நீங்கள் அதை வெளியில் பப்ளிசிட்டி கொடுக்காதீங்க, நாங்கள் அனுப்பிச்சோன்னு. அதே மாதிரி அவங்களும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அனுப்புகிறோம், இதை ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க, எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா எங்களுக்கு இங்கே ஒதுக்குது. அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரே, தே பிலாங் டு த சேம் என்ன சொல்ற ஸ்டாக். ஸோ அதனால அரசியல் வரும்பொழுது வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகளோ சமூகமாக முடிக்கிறதுக்கோ வாய்ப்பு கம்மியாயிட்டே போகும். நன்றி சார். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.